எல்லாம் ஒரு காரணமாக தான். ஒரு பார்க்கில் பீச்சில் எங்கேயோ ஒரு இடத்துல சும்மா ஒரு பெஞ்சில் ஒருத்தன் உட்காந்துனான்னா, என்ன இங்கே உட்காந்துட்ருக்க அப்படின்னு அவனை கேட்டோம்னா, சும்மா தான் அப்படின்னா வெளியே வந்து சொல்லுவோம், சும்மா உட்காந்துருக்கேன் என் கால நேரத்தில் ஒரு வேலையும் பண்ணாமல். அதே அவன் எல்லாம் ஒரு காரணமாக தான், ஓ சார் ஒரு காரணமாக உட்காந்துருக்கான் அப்படின்னு போயிடும். அதனால் இந்த எல்லாம் ஒரு காரணமாக தான் வந்து ஒரு ரொம்ப நல்ல எக்ஸ்கியூஸு ஒன்றும் பண்ணாமல் இருக்கிறதுக்கு. ஆனால் இது அப்படி இல்லை. இன்றைக்கி நான் சொல்ல போகிற எந்த விஷயங்களுமே எல்லாம் ஒரு காரணமாக தான்னா ஏதோ ஒரு பின்னால் ஒரு காரணம் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. என்னுடைய வாழ்க்கை எடுத்துக்கிட்டோம்னா, நான் ரைட்டரா, ஆர்டிஸ்டா, டைரக்டரா, அப்படி வாழ்க்கையில் படிப்படியாக முன்னுக்கு வர்றதுக்கு நிறைய பேர் எனக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காங்க. அதில் முக்கியமானவர் கே. பாலச்சந்தர் அவர்கள். அவருக்கு என்னுடைய நாடகங்கள் ரொம்ப பிடிக்கும். எல்லா நாடகங்களும் முதல்ல பார்த்துருவார். 10 நாடகங்களுக்குள்ளே வந்து பார்த்துட்டு என் நாடகங்களை பார்க்குற மாதிரி இருந்து பாம்பார். ஏன்னா அப்போ அவர் நாடகங்கள் போடல, ஃபுல் டைம் சினிமாவில் பிஸியாக இருந்துட்டார். அப்புறம் நிறைய அவர் என்னை தனியாக கூப்பிட்டு போய் அவருடைய அடுத்த படத்தினுடைய கதைகள் சொல்லுவார். ஒரு நம்பிக்கை தான், இவன் எங்கே சினிமாவுக்கு வரப்போகிறான், இவன் எங்கள் பான்சலில் இருக்கான், ஏதோ வேலையாக இருக்கான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். நானும் வந்து கேவி சார் வந்து கதை சொல்லிட்டார், நம்ம வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிடணும் அப்படிங்கிறதே இல்லை. எனக்கு தோணுனதை சொல்லுவேன், ஏன் சார் இது இப்படி நல்லா இருக்குது, ஏன் சார் சடனாக போகுது, இல்லைடா நடுவில் ஒரு பாட்டு போட்டுருவான்டா, பாட்டான அப்படியா சரி சரி என்ன இருந்தாலும் ஒரு ஜர்க்கு தான், இல்லை ஒரு 8 மாதம் வந்து டப்புன்னு ஒரு சாங்கில் ஓடி போச்சுன்னா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவர் வந்து மாண்டேஜில் வந்து அந்த சாங்கில் நிறைய சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் போட்டு அவர் ஃபில்அப் பண்ணிருக்காரு. அதுவும் நான் கண் கூட பார்த்துருக்கேன். அப்படிப்பட்ட பாலச்சந்தர் அவர் ஒரு முறை என்னை கூப்பிட்டு ஒரு மலையாள படம் வாங்கி நான் தமிழில் பண்ணுறேன், அது ரொம்ப ட்ரையாக இருக்குடா, காமெடி ஏதாவது ஒன்று பண்ணணும், ஒரு 15-20 சீன் வேணும் அப்படின்னோன்னா, நான் ஸ்கிரிப்ட் கொடுங்க சார் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக படிச்சுட்டு, சார் இது புதுசாக கேரக்டர் அங்கங்கே ஆட் பண்ண வேண்டியிருக்கும், அது ரொம்ப முக்கியம், அது பண்ணிடலாமா அப்படின்னு. அதுக்கு தான் நான் முட்டை கொடுத்தேன் ஸ்கிரிப்டை, நீ இது பண்ணு சார், இந்த கேரக்டர் வந்து தனித்தனியாக இருக்கு, எல்லாரோடையும் மிங்கிள் பண்ணாதான் ஒரு காமெடி கிடைக்கும், அதனால் அந்த காலனியுடைய ஹவுஸ் ஓனர் இல்லை 2 கலெக்ட் பண்ணுறவங்க, சூப்பர்வைசர், இந்த மாதிரி ஏதாவது ஒரு போஸ்ட் வச்சுக்கிறேன் அப்படின்னு ஒன்று சரின்னுட்டார். ஸோ அந்த கேரக்டர் உட்காந்து எழுதின பிறகு அது படிச்சுட்டு ரொம்ப நல்லா இருக்குது, இந்த கேரக்டர் நீ பண்ணிவிடுனார். ஐயோ சார், நான் வந்து ஆஃபீஸில் வந்து இதெல்லாம் கேட்காமலாம் பண்ண முடியாது, நான் லீவ் போட முடியாது சார், நீங்கள் ஹைதராபாத்தில் ஷூட்டிங் வச்சுருக்கீங்க, நான் எப்படி சார் இது பண்ணுறதுன்னு ஒன்று. அவர் இல்லை நீ எனக்கு ஒரு வாரம் பார்ப்போம், நான் அதுக்குள்ளே உன் வேலையை மட்டும் எடுத்து ஒன்று முடிச்சு அனுப்பிச்சிடுறேன். இல்லை சார் அது எப்படி சார் முடியும், இது வந்து துளவுட்ட நீ உனக்கு என்ன அதை பற்றி, நீ ஒரு வாரம் பார்ப்போம் அப்படின்னா நான் ஒரு வாரம் லீவ் போட்டு அங்கே போனேன். நான் எழுதிட்டேன் சீன்ஸை, பட் அவர் சீனை படிக்கிறதுக்கு கூட அவருக்கு நேரம் இல்லை, அவர் அவ்வளோ பிஸியாக இருந்துட்டார். அதனால என்ன பண்ணாருன்னா, எல்லாரும் வந்து ஸ்டூடியோவில், சார்வே ஸ்டூடியோவில் மேலே தான் ரூம்ஸ் இருக்கும், ரூம்ஸில் தான் தங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. அவர் என்னை மட்டும் சர்வரில் டைரக்டர் தங்கியிருந்தார் பாலச்சந்தர் சார், அதுக்கு பக்கத்து ரூமே எனக்கு போட்டிருந்தார். மெயின் காரணம் என்னென்னா, நான் எழுதி அவர்கிட்ட கொடுத்தேன்னா அவர் வந்து அதில் தோணுனதை அவர் கரெக்ஷன் பண்ணி கொடுப்பார், அதை அப்படியே கொடுங்க ஆனந்து கூட கொடுத்தானே ஆனந்து ஃபேர் காப்பி எடுத்துக்குவார். அப்படித்தான் வழிமுறையாக இருந்துச்சு அந்த படம் முழுக்க. அதான் சொல்லிட்டு இருந்தாங்க, எல்லாம் ஒரு காரணத்துக்காகத்தான். அதுதான் இந்த மன்மத நாயுடு அந்த கேரக்டர் நிழல் நிஜமாகிறது படம். ஸோ அதில் நான் பண்ண அந்த கேரக்டர் தான் பின்னால் பயங்கரமாக பேசப்பட்டது. எல்லாரும் ஊர்லேருந்து வரவங்கலாம் முதல்ல அந்த படம் போய் பார்த்துருவாங்க. நான் சொல்லுவேன், அது நான் இல்லை, அது கேபி சாரோட ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதி கொடுத்துட்டேன். அவர் எடுத்துகிட்டு போயிட்டாரு, அவர் பக்கத்து ரூமில் உட்காந்துக்கிட்டு அது கரெக்ஷன் பண்ண அதில் வந்து திடீர்னு அங்கே போகணும் உடனே சேர்ந்துக்கிட்டாரு. யாரை பார்த்தாலும் பொம்பளைங்களை பார்த்து ஒரு ஜொல்லு விடுற கேரக்டர்னு. சார் இந்த ஜொல்லு விடுறதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் சார், இது சார் அப்படின்லாம் ஒரு நேச்சரே இல்லை சார் எனக்கு. ரெண்டாவது எனக்கு மேரேஜ் எல்லாம் ஆகவே இல்லை, நான் வந்து இப்படிலாம் பண்ணிட்டேன்னா அப்புறம் எப்படி இல்லை, அதெல்லாம் கேரக்டர் தான்டா, அது என்ன ஆகிட போகிறது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி என் வாயை மூடிட்டாரு. ஐயோ என்ன இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி நான் ஒவ்வொருத்தையா போய் கமல்கிட்ட, சரத்பாபுட்ட எல்லாத்தையும் கேட்பேன், இது ரொம்ப அசிங்கமா இல்லையே, ஏன்னா தெரியாமல் இங்கேயும் ஓடிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு முடிவோடு தான் இருந்தேன். அப்படி நடக்கலை.
அதுதான் தட் இஸ் கேபி சார். நம்மளுடைய டிக்னிட்டி விடாமல் அவர் அழகாக அதை கொண்டு போய் பரிமளிக்கிற மாதிரி கொண்டு போய் சேர்த்துட்டார். ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாத்துக்கும் காரணம் அந்த மன்மத நாயுடு, அந்த சொல்லு விடுற கேரக்டர் தான். இதில் என்ன ஒரு ஐடியா, கேபி சார் வந்து எனக்கு பிடிவாதமாக சினிமாவுக்கு வாங்கிட்டார். திரைக்கதை வசனம் எல்லாம் உன் பேர் போட்டுறேன், நான் சும்மா உன்னை கோஸ்ட் ரைட்டராக யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்லாம் பிடிவாதம் சொல்லி பார்த்தேன். இல்லை சார் என்னால் முடியாது சார், என்னால் அப்படி 2 மாதம் 3 மாதம்லாம் லீவ் போட்டு வர முடியாது அப்படின்னு நான் தான் அவருக்கு விசுவை அறிமுகப்படுத்தி வச்சு இவன் பிரமாதமாக எழுதுவோம், இவனும் என்ன மாதிரி உங்களுக்கு பெரிய ஃபேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு விசுவை இது பண்ணி போட்டேன். அவர் எதிர்பார்த்த மாதிரி என்னால் அப்போது சினிமாவுக்கு வர முடியல. எதேச்சியாக நான் வந்து என்னுடைய நாடகம் ஒன்று சினிமாவை எடுத்து இவர்கள் வித்தியாசமானவர்கள்னு முதல் படமாக என்னுடைய படமாக டைரக்ட் பண்ணி நான் வெளியே வந்த படம். அது நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதனால் அந்த படத்தை நான் அவர்கிட்ட காட்டவே இல்லை. முதல்ல என்னோட குருநாதர் இருந்தாலும் அவருக்கு அது காட்டலை. ஆனால் அவர் பார்த்துருக்காரு. என் கம்பெனிக்கே ஒரு படம் பண்ணு அப்படின்னா எனக்கு கையும் உள்ள காலம் உள்ள. ஏன்னா கேபி சார் பேனர் வந்து கவிதாலயம் ரொம்ப பாப்புலர் பேனர். அந்த பேனரில் போய் நம்ம படம் பண்ணுறதா அப்படின்னோன்னா நான் சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி என்னுடைய புல்லாங்குழல் அடுப்பு உதிக்கிறது 100வது நாள் விழாவுக்கு வந்தவர் மேடையிலேயே அனௌன்ஸ் பண்ணார், என்னுடைய அடுத்த படத்தை வந்து மோடி எழுதி டைரக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அதுதான் அண்ணன் அண்ணேங்கிற படம். அண்ணன் படம் ரிலீஸ் ஆகலாம் போச்சு. 100 நாள் தேவிக்கலா அங்கெல்லாம் ஓடித்து. ஸோ அந்த படத்துக்கு பிறகு பெரிய டச் இல்லை. அப்புறம் அவர் வந்து சின்ன திரைக்கு ஷிஃப்ட் ஆகி பண்ண ஆரம்பிச்சிட்டார். என்னை கூப்பிட்டு சின்ன திரையில் வந்து அவருடைய பேனரில் என்ன பண்ணு அப்படின்னு சொன்னார். இல்லை சார் அது கொஞ்சம் கஷ்டம் சார், அது முடியல சார் அதுன்னு அப்படின்னு டெபாசிட் சொல்கிறேன் சார் அப்படின்னு இது பண்ணேன். கடைசி வரைக்கும் சொல்லலை. அது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா அந்த டைமில் நான் தெலுங்கில் பிஸியாக படங்கள் டைரக்ட் பண்ணேன்.